கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கிற நல்லவங்களை பார்த்து இவங்கள மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட்டில் மழை பெய்யும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சினிமாவில் எல்லாரையுமே நல்லவங்களா காமிச்சா பணமழை பொழியும்னு சொல்லுவாங்க. தங்கரதம் வசூல் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான சிறப்பான அம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீம் மெம்பர்ஸே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். வணக்கம். தங்கரதம்னு வந்து ஸ்வீட்டான ஒரு பேர் வச்சிருக்கீங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் கொஸ்டின் நம்ம போயிடலாம். அதாவது நம்ம சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எது நம்ம ஓட்டுறோமோ அதுதான் வந்து நம்ம தங்கரதம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நமக்கு நினைவு தெரிஞ்சு நமக்கு பிடிச்ச ஒரு வண்டியை ஓட்டுனா கூட அது நமக்கு தங்கரதமாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நினைவு இருந்து நீங்கள் ஓட்டின அந்த தங்கரதம் உங்களுடைய வண்டி உங்களுடைய வாகனம் அப்படின்னா எதை நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருக்குமே சைக்கிளாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஓட்ட பழகிறது சைக்கிளாக தான். எனக்கு ஒரு சின்ன பையனில் ஓட்டி பழகி விழுந்த சைக்கிள் தான் எனக்கு தங்கரதமாக இருந்துச்சு சின்ன பையனாக இருக்க வரைக்கும். அதற்கப்புறம் எப்போ இந்த ஸ்கிரிப்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் இல்லை எங்கள் டீமுக்கே தங்கரதம் இந்த ஸ்கிரிப்ட் இந்த படம் தான். ஓகே அதித்தி நீங்கள் சொல்லுங்கள். சார் சொன்ன மாதிரி சைக்கிள் தான், பட் விழுந்தது வந்துட்டு ஸ்கூட்டியில் தான். அதுவும் படம் பண்ணும்போது ஷூட்டிங் ஆரம்பிச்ச 2வது நாள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்கல? ஓட்ட தெரியும், பட் நம்ம படம் இருக்கும்போது ஃப்ரண்ட்ல எல்லாம் கேமரா இருக்கு. ஸோ அது பார்க்கும்போது நமக்கு புதுசு. ஸோ அந்த ஒரு கான்ஷியஸும் இருக்கும். இவங்க சொன்ன மாதிரி சைக்கிள் எனக்கும் ஒரு சைக்கிள் இருந்தது சின்ன வயசில். ஆனால் அதோட அந்த ஒரு ஏஜ் க்ராஸ் பண்ண பிறகு ஒரு 8th 9th அந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமில் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு புல்லட் வாங்கினேன். ஸோ சொல்லப்போனால் எனக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் தங்குறது அதுதான். செகண்ட் தங்குறது இவர் சார் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் இந்த டெம்போ தான் தங்குறதும். அண்ட் ப்ரொடியூசர் சார், எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு தங்குறது இருக்குது. அதே மாதிரி என் வாழ்க்கையில் நான் முதல் சம்பாதிச்சு வாங்கினேன் என்னோடய பைக். இப்போ நான் யூஸ் பண்ணுற என்னோடய கார் 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது எனக்கு கூட எப்போவுமே என் கூட சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதுதான் என்னோட தங்குறது. சூப்பர் சார். அண்ட் சௌந்தர் அவர்களே நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அதுதான் சைக்கிள் தான். எனக்கும் சைக்கிள் சின்ன வயசுலேருந்து ஆசை. ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு அப்பா ஒரு வாங்கி கொடுத்த குட்டி சைக்கிள் இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுவும் பழைய சைக்கிள், க்ளோஸ் டு ஹார்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே. அண்ட் சார் நீங்கள்? எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் அப்பாவோட ஆட்டோ தான் தங்குறதும். நாங்கள் சைக்கிள் ஓட்டுறதுக்கு முன்னாடி அப்பா கூட ஆட்டோலாம் ஓட்டிகிட்ருப்போம். ஸோ எனக்கும் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் அப்பாவோட ஆட்டோ தான் தங்குறதும். அண்ட் இவ்வளோ அழகான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சார். அதை பற்றி சொல்லுங்கள். தங்கரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான பாசிட்டிவ் கேரக்டர்ஸும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கிரிப்ட் உருவான விதம் நிச்சயமாக படத்தில் முக்கியமான கேரக்டர் வரக்கூடிய ஒரு டெம்போவுடைய பேர் தான் தங்கரதம். ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஒரு வில்லேஜ்லேருந்து வர்ற தங்கரதம் டெம்போ, பரமன் டெம்போங்கிற 2 டெம்போக்குள்ளே நடக்கிற காய்கறி மூடைகள் ஏற்றுறதுலையும் மார்க்கெட்டுக்கு முந்திட்டு போகலையும் அந்த மோதல் அந்த பின்னணியில் சொல்லப்பட்ட ஒரு லவ் ஸ்கிரிப்ட். மெயினாக காதல் அப்படின்னா காதல் மட்டும் சொல்லாமல் மனித உணர்வுகளை, அன்பு, பாசம், விசுவாசம் எல்லாத்தையும் இயல்பாகவும் சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கேன். அன்பே என்று நான் சொல்ல போறேன், அழகே என்று நான் அள்ள போறேன். உன்னை பார்த்ததும் உயிர் பூத்ததும் மனம் வேர்த்ததும் எனக்குள்ளே, என்ன சேர்த்ததும் கை கோர்த்ததும் நீ தோத்ததும் உனக்குள்ளே. ஹீரோ சார், நீங்கள் வந்து பெங்களூரில் படிச்சிருக்கீங்க, நிறைய ஆட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, மாடலிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் வந்து எனக்குள்ள ஒருவன், ஸ்ட்ராபெரி இந்த மாதிரியான படங்கள்லையும் நடிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் வந்து ஒட்டன்சத்திர பையனாக நடிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப மாடர்னாக ரொம்ப கிளாஸியாக நடிச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைலி இந்த மாதிரி பழைய சட்டை அந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு ரொம்ப அழுக்கு பையனாலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. இதை பற்றி சொல்லுங்கள். அந்த படம் ஆடியன்ஸ் போய் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அன்றைக்கி இன்டர்வியூவில் அந்த பையன் தான் நடிச்சிருக்கானே அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நான் இருக்கிற கலர், லுக் எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு 2 மணி நேரம் போட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க. சொன்ன மாதிரி பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 3 நாள்
காக்ரண்ட் ஆயிலில் அப்ளை பண்ணி வெயிலில் உட்கார வச்சுருக்காரு டைரக்டர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நேச்சுரலாக அந்த டோன் கொண்டு வந்த பிறகு திருப்பி மேக்கப் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்துட்டு பாக்யராஜ் சார் கூட ஆமாம், பாக்யராஜ் சார் கேட்டிருந்தாரு. ஆமாம், பாக்யராஜ் சார் படம் பார்த்துட்டு கேட்டார் என்கிட்ட, தம்பி நீ தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கியா அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சௌந்தர், நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய நெகட்டிவ் ரோல்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதாவது சௌந்தரை பார்த்தாலே வந்து ஒரு வில்லனுக்கு செமையாக செட் ஆவாருப்பா அப்படின்னு கூட எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் தான் நீங்களும் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண படங்கள்லேருந்து இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் உங்களோடது அப்படின்னா என்ன சொல்வீங்க? பரமன் கேரக்டரில் ஒரு யதார்த்தம் இருக்குது. இதில் வில்லன் சொல்ல முடியாது. நெகட்டிவாக போனால் கூட பொதுவாக வில்லன் அப்படின்னா என்னென்னா தப்பு பண்ணுறவன், ஹீரோவை அடிக்கிறவன் தான் வில்லனாக இருக்கும். நல்லது பண்ணுறவன், நல்லது செய்கிறவன் ஹீரோவாக இருப்பான். ஸோ இது வந்து பரமன் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஆள். அவன் தங்கச்சி மேலே பாசமாக இருப்பான். ஊரில் ஒரு பெரிய ஆள், சொந்தமாக லாரி வச்சு ஓட்டிகிட்ருப்பான். அங்கே ஒரு ஹீரோவோட எனக்கும் ஹீட்ரிக்குமான ஒரு மோதல். வில்லன் அப்படிங்கிறத விட ஹீரோவுக்கு காம்படிட்டர், அவ்வளோதான். பட் அதற்கப்புறமா சூழ்நிலையின் காரணமாக அவர் என்ன ஆகிறாருங்கிறத அதான் அந்த சூழ்நிலை தான். அந்த சூழ்நிலையில் வந்து நான் ஒரு தொழில் போட்டி, அவன் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு தொழிலே பிடிக்காத ஒரு ஆள் வந்து என் தங்கச்சி லவ் பண்ணால் நான் சும்மா விட்டுருவோமா? அந்த ஒரு அதுக்காக நான் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் தான் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே, ரியல் லைஃப்பில் வந்து சௌந்தர் கூட எப்படி நிறைய பேர் அசிஸ்டன்ஸ் கூட சுற்றிட்டே இருப்பாங்களா, அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் உங்கள் கூடவே இருக்காரு. அவர் எங்கே பிடிச்சிங்க? அந்த வாய்ஸ் வந்து ஒரிஜினலாகவே அவரோடது தானே? அவர் யார் ஃபஸ்ட்டு? அந்த பையன் வந்து ஒரு புதுக்கோட்டை தான் சொந்த ஊர். கொஞ்சம் உடல் வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மி. மற்றபடி ஒரு எல்லாமே நல்லாயிருக்கும். சினிமாக்காக வந்துட்டு இங்கே ஒரு இப்போ சாலிகிராமம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில், ஆமாம், சின்ன ஹோட்டலில் வந்து ஒரு சப்ளையராக வேலை பார்த்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணப்போ அந்த கேரக்டர் வந்து யாரால் பெக்குலியரான ஒரு ஆர்டிஸ்ட் போட்டால் நல்லா இருக்குமேன்னப்போ நான் எதேச்சா அந்த பார்த்துப்பேன். அவனுடைய அந்த உருவம், அவனுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னால் ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாலே ஆஃபீஸ்க்கு வர வச்சு 2 மந்த்ஸாக ரிஹர்சல் பண்ணி கூப்பிட்டு தேவையில்ல பந்தல் தேவையில்ல கண்ணை என்ன வச்சுக்க நீ நெஞ்சுக்குள்ள அடியாத்தி அடியாத்தி முருகாத பனிக்கட்டியானே சுதியத்து குரல் கேட்டு தகரம் நான் தங்க கட்டியானே அண்ட் ப்ரொடியூசர் சார், இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் கேட்டோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? எந்த ஒரு டைமில் வந்து இந்த படத்தை நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணீங்க? கதை வந்து பாலகுமாரன் சார் வந்து என்கிட்ட சொன்னபோது வந்து இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சுப்போம். ஸோ அதனால் வந்து இது பார்த்து இது கேட்டதுமே சரி ஓகே நம்ம பண்ணுறதா இருந்தால் நான் ஒரு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அது வந்து இந்த கதை கேட்டது ஓகே, சடனாக ஓகே இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம். ஏற்கனவே வந்து டியூப்லைட் படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க அண்ட் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிக்கிறதுக்கான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் இருக்கிறத பற்றி சொல்லுங்கள். இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு டேரக்டரை மீட் பண்ணும்போதே சார் என்னோட கேரக்டர் தான் சொன்னேன். இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் பொண்ணோட வில்லேஜ் பொண்ணாக தான் ஆக்சுவலி படத்தில் காமிக்கிறோம். ஸோ அதே ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. பிகாஸ் அப்படி ஒரு ரோல் பண்ணோன்னு இருந்தோம். ஸோ கேரக்டர் வந்துட்டு ஆக்சுவலி நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். பிகாஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸோ ஒரு ஃபேமிலியில் இருக்கிற பொண்ணும் பட் ஒரு எல்லாருடையும் லைஃப்பில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது. அண்ட் இந்த படத்தில் நரேன் சாரோட கேரக்டர் பற்றி பேசியாகணும் சார். அதாவது நீங்கள் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்த ஒரு கேரக்டர்? இல்லை, ரியல் லைஃப்பில் பார்த்துருக்கேன். பட் அவங்கள பேரை சொல்ல வேணாம். நம்மளே பார்த்தா சின்ன பையனாக இருக்கிறப்ப கூட அந்த ஊரில் ஒரு முக்கியஸ்தராக இருப்பாங்க. அவர் நமக்கு ஒரு ஹீரோவாக தெரிவாங்க.
அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நரேன் சார் பண்ணியிருக்கிறது வந்து அண்ணாதுரைங்கிற கேரக்டர். அதாவது ஒரு பெரிய காட்ஃபாதர் மாதிரியான கேரக்டர். படமே அவரை சுற்றி தான் நடக்கும். படத்தில் வர்ற பிரச்சனையும் அவர்னால தான் வரும். பட் அவருக்கு என்ன பிரச்சனைனே கடைசி வரைக்கும் தெரியாது. அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி போகும். எப்படி செல்வாக்கு எப்படி ஹீரோ, அதே மாதிரி படம் பார்க்குற எல்லாத்துக்குமே அந்த கேரக்டர் ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோ மாதிரி தெரியும். அப்படி ஒரு இமேஜ் உள்ள கேரக்டர் அவர் பிரமாதமாக பண்ணியிருக்கார். நிறையா சீனில் வந்து அவர் சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பார். சீனில் அவருக்கு என்ன பிரச்சனையும் தெரியாது, பட் ஆடியன்ஸை கலங்க வச்சுருப்பார். இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ வந்து நரேன் சாராக இருந்தாலும் அடுத்த ஒரு ஹீரோ அப்படின்னா வந்து கண்டிப்பாக மியூசிக் டைரக்டர். உங்களோட மியூசிக், உங்களுடைய பாடல்கள் தான். அதாவது நேட்டிவிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னாலே இன்றைக்கு வரைக்கும் நம்ம மைண்டுக்கு வர்றது ராஜா சார் தான். ஸோ இசைரவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடல் வந்து நாங்கள் திரும்ப நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் உங்களுடைய ஒர்க் இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு சார் அதுக்கு முன்னாடி அந்த பாடலை பாடிட்டு ஆரம்பிங்க சார். உங்களுடைய பாடல் இந்த படத்தில் பாடுங்க. அப்படிட்டோம். மொட்டத்தல மச்சானுக்கு முடி இருந்தா அழகு, தங்கரதம் போல ஒரு ஸ்டீல் பாடி உடம்பு, இங்கிலீஷ் தெரியாத ஜேம்ஸ் பாண்டு இவரு. நாங்கள் ஒபாமா வரைக்கும் போயிருக்கோம். இந்த சாங்கில் தான் ராஜேந்திர அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து எனக்கு முடியலங்கிற விஷயம் வந்து அதை பற்றி வருத்தப்பட்டார். மொட்டத்தல மச்சானுக்கு முடி இருந்தா அழகு, தங்கரதம் போல ஒரு ஸ்டீல் பாடி உடலு, இங்கிலீஷ் தெரியாத ஜேம்ஸ் பாண்டு இவரு, இந்தியாவில் பிறந்து விட்ட ஒபாமாவும் இவரு. ரொம்ப ஓவரா இருக்கப்பா. இருந்துட்டு போதுங்க. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதணும்னு தோணுச்சா சார்? இல்ல வந்து எதனால ராஜேந்திரன் சாருக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு நீங்க கொடுக்கல? ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட கேரக்டர் சொல்லிடுறேன். அவர் வந்து மலைச்சாமிங்கிற ஒரு யதார்த்தமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. தங்கரதம் டெம்போவில் காய்கறிகள் ஏற்றிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன விவசாயி. எந்த நேரம் குடிபோதையிலே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய, ராத்திரி பகலே ஊரில் என்ன நடக்குன்னே தெரியாத அளவுக்கு குடிபோதையில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவரை வந்து ஒட்டஞ்சத்திர ஒயின் ஷாப்பில் வந்து அந்த வருஷத்துலேயே அதிகமாக குடித்தவர் அவர் தான்னால அவரை சிறந்த குடிமகனாக கௌரவப்படுத்தி மிஸ்டர் குடிமகனெல்லாம் இதெல்லாம் போட்டு அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துவாங்க. அந்த பாராட்டு விழாவில் அவரை பற்றி பாடுறதா இந்த சாங். இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வரக்கூடிய லவ் டு யூ சாங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். அந்த பாடெல்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்க, யாரெல்லாம் பாடியிருக்காங்க? ஆக்சுவலாக சாங்ஸ் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. எப்படின்னா சொல்லிட்டாங்க, இது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக்காக தான் இருக்கணும். பொதுவாக டெபியூ கம்போசருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும் போதே பயங்கர மாடர்னாக என்னென்ன நம்ம கற்றுக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு. பட் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட், ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா மாடர்ன் சவுண்ட்லேயே இருந்துட்டு அதிலே வளர்ந்துட்டு பண்ணும்போது ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்பேஸ் எடுத்து பண்ணோம். பட் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் டீம் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக சிம்பிளாக தான் இருக்கணும், இது வில்லேஜ் சப்ஜெக்ட் தான், கேட்டோன்னு பிடிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஈஸியாக பண்ணோம். அண்ட் சௌந்தர், உங்களுக்கும் வெற்றிக்கும் உள்ள அந்த காம்பினேஷன் சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அண்ட் எதனால இவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் உங்களுக்கு அவர் மேலே? இல்லை, பொதுவாக தொழில் போட்டி எப்போவுமே எல்லா இடத்துலையும் இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலுமே போட்டி இருக்கும், அதில் மோதல் இருக்கும், அதில் ஒரு ஈகோ அதிகமாக இருக்கும். இப்போது நாங்கள் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற காய்கறிகளை எடுத்துகிட்டு போய் சந்தையில் போய் கொடுத்து அந்த ஏழை விடுறதுக்காக தான் பண்ணுறது தான் எங்களுடைய கேரக்டர். அதில் போகிறனவு தான் அந்த காய்கறி வந்து நல்ல விலைக்கு போகும். ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும். அப்போ அவன் என்னை ஓவர்டேக் பண்ணும்போது எனக்கு அந்த ஒரு கோபம், அது ஒரு நியாயமான கோபமாகவும் இருக்கும்.
அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அவனுக்கு எனக்குமான மோதல் வந்து ஒவ்வொரு சீனுக்கும் சீன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கிடையில் என் தங்கச்சியை லவ் பண்ணிடுவோம் இது பண்ணும்போது இன்னும் அதிகமாகிடும். ஒரு யதார்த்தமான ஃபிலிம் இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அண்ட் எல்லா கேரக்டருமே யதார்த்தமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஐ திங்க் இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து இந்த யதார்த்தமாக இருக்கிறது தான் அப்படின்னு நினைக்கிறேன். மன்னன் தோளில் மங்கை சாய மனசுக்குள்ளே கங்கை பாய தங்கரதும் தாங்கி செல்லுதே. வந்த பாதை மறந்து போக, செல்லும் பாதை தொலைந்து போக, நிற்கும் இடம் சொர்க்கமானதே. அந்த சாமியே ஒரு மாறியே வந்து சேர்ந்ததாய் உன்னை பார்க்கிறேன். ஒரு தேவதை என்னை தேடியே வந்து சேர்ந்ததாய் உன்னை பார்க்கிறேன். உந்தன் மீது சாயும் போதிலே கண்ணிரண்டும் கடலாய் போனதே. அன்பே என்று நான் சொல்ல போறேன், அழகே என்று நான் அள்ள போறேன். உன்னை பார்த்ததும் உயிர் பூத்ததும் மனம் வேர்த்ததும் எனக்குள்ள என்ன சேர்த்ததும் கை கோர்த்ததும் நீ தோத்ததும் உனக்குள்ளே. இரவே பகலே இரவின் நிலவே வருவாய் அருகே மனவே. இரவே பகலே இரவின் நிலவே வருவாய் அருகே மனவே. வெற்றி உங்களுக்கும் நரேன் சாருக்கும் உள்ள அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்த் இருக்குது. அண்ட் இந்த படத்தோடைய ஒரு பில்லர் அப்படின்னாலே வந்து உங்கள் 2 பேரோடைய அந்த சீன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட கேரக்டர் பேர் வந்து செல்வா. ஸோ செல்வாக்கும் அவரோட சித்தப்பாவுக்கு இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் வந்து எப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்து நான் அவர் கூட தான் இருக்கேன். ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் பார்த்து அவர் சொல்கிற விஷயங்கள் கேட்டு தான் நான் அந்த ஒரு அந்த டெம்போ வந்து நான் ஒரு டிரைவராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்னை வந்து அந்த வீட்டில் ஒரு பையனாக தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ அதில் வந்து சில சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவரோட பையனுக்கு கொடுக்கறத விட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தான் கொடுக்குறாரு. ஸோ அதுவும் அதனால தான் அவர் வந்து எனக்காக சில விஷயங்கள் இறங்கி பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கண் கலங்கிட்டார் நடிக்கும் போதே. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீப் அட்டாச்மெண்ட் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஈவன் செட்டில் நடிக்கும்போது ஆகட்டும், அவர் வந்து இப்போ ஒரு சீன் பண்ணும்போது இல்லை தம்பி இன்னும் இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குருன்னு சொல்கிற அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு வெரி வெரி பிக் தேங்க்யூ டு ஹிம். நீங்கள் 2 பேரும் நடித்த அந்த காம்பினேஷன் சீன்ஸில் வந்து எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? அதில் வந்து நான் அவர் கொஞ்சம் விஷயம் சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புற சீன் இருக்குது. அதில் வந்து நான் அழுதுட்டு அப்படியே உட்கார்ற மாதிரி சீன் இருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து படம் பார்த்த ஆடியன்ஸ் ஆகட்டும், ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னோடய ஃபேவரட் சீன்ஸ். அதில் வந்து எனக்கு உண்மையிலே அந்த ஃபீலிங் வந்துச்சு. நடிச்சதுன்னு சொல்கிறத விட கிளிசரின்லாம் போடவே இல்லை, கண் கலங்கிட்டார். கிளிசரின்லாம் சுத்தமாக போடல. ஸோ அந்த அளவுக்கு அந்த கேரக்டராக வாழ்ந்துட்டேன்னு சொல்லலாம். ஏன்டா சொல்லுவா, பேண்ட் வேணும்னா ஒரு 4 செட் எடுத்துட்டா போச்சு, இதையாடா மாட்டிட்டு நிக்கிற? எனக்கு எதுக்கு சித்தப்பா, குமிஞ்சு மூட்டை தூக்கினா பின்னாடி டர்ன்னு கிழிஞ்சு அசிங்கமா போயிடும். சும்மா போட்டு பார்த்தேன் சித்தப்பா. உங்களுக்கு இவங்க 2 பேர் கூட இருந்த சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி சவுந்தரண்ணா கூட இருக்கிற சீன்ஸில் வந்துட்டு ஒரு பர்த்டேல ஆக்சுவலி அண்ணங்கிட்ட போயிட்டு ஒரு ஷார்ட் இருக்கு, ஐ மீன் சீன் இருக்குது, காசு கேட்குற மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு பிடிச்ச சீனு அண்ணன் கூட இருக்குது. ஸோ வெற்றி கூட நாங்களோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டு வந்துட்டு டெம்போ சீன் தான். ஸோ இந்த கதையில் ஹீரோவே டெம்போ தான். ஸோ எனக்கும் வெற்றிக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு காம்பினேஷன் சீனே அந்த டெம்போக்குள்ளே தான். ஸோ அதுதான் சீனில் வந்து அந்த ஈரத்துணி வந்து பிழிவாங்க அவங்களும் அவங்க அம்மாவும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பார்வை பார்ப்பீங்க பாருங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டெப்த் தெரியுது, அந்த ஒரு கோவம் வந்து அதுலேயே அந்த ஒரு நல்ல ஒரு டெப்த். அதில் கோவம் இருக்குது, அதில் அந்த பாசமும் தெரியும், ரெண்டுமே தெரியும் அந்த லுக்கில். இல்லை வயசுக்கு வந்து புள்ள நம்ம கண்டிக்கவும் முடியாது, ஓப்பனாக கேட்டவும் முடியாது. நம்ம நிச்சயம் பண்ணி கொடுத்துட்டோம், வேற ஒரு நிச்சயம் பண்ணிட்டோம். கல்யாணம் முடியறதுக்குள்ளே அவளை எப்படியாவது பாதுகாப்பாக கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், இவனையும் வந்து அவாய்ட் பண்ணிடணுன்றது தான் என் மைண்டு. அப்போ தங்கச்சி மனசு நோகாமல் அந்த வேலை பண்ணணும். இதுதான் ஸ்பேஸ் ஆக்சுவலி. டைரக்ட் உண்மையிலே நான் தேங்க்யூ சார். அது என்ன டயலாக் பேசி ஒரு ஈஸியாக நடிச்சிடலாம், கத்தி அழுதுடலாம், இல்லை ஒரு ரொமான்ஸ் கூட பண்ணிடலாம்.
நீங்கள் டயலாக் இல்லாமல் ஒரு கன்வே பண்ணுன்றது தான் ஒரு ஆக்டருக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். படம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து ஒட்டன்சத்திரத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் அதுக்கு மிக முக்கிய காரணம் அவரோட ஒர்க். முக்கியமான காரணம் கேமராமேன் ஜேக்கப் ரத்னராஜ் சார். அவர் நாளைய இயக்குனர்கள் சீசன் 2ல் பெஸ்ட் கேமராமேனாக வந்தவர். அவர் சாங்ஸ் மட்டும் இல்லை, ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 1 வீக் லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலாக ஷூட் பண்ணது ரொம்ப சிரமம். அது கேமராமேனுக்கு ரொம்ப சிரமம். அதையும் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் எடுத்த சீன்ஸ் ஆகட்டும், மற்ற சாங் லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி அவருடைய சினிமாட்டோகிராஃபி பேசப்படுது. அதுவும் சொல்லப்போனால் எங்களை மாதிரி ஒரு சின்ன பிளான் பண்ணி போகிற பட்ஜெட் படத்துக்குள்ளே அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இந்த குவாலிட்டி கொடுத்துருக்காருன்னா ஒரு பெரிய விஷயம். அவருக்கு தான் இந்த ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான் போகும். உங்களுக்குள்ள அந்த லவ் சீன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, டைரக்டர் சார் ஆக்சுவலி சீன்ஸில் அவ்வளோ நாங்களுக்கு லவ் சீன்ஸ் ஒன்றும் அவ்வளோ வைக்கல. சாங்ஸில் தான் ஆக்சுவலி லவ் சீன்ஸ் இருந்தது. சாங்ஸில் தான். சீன்ஸில் சொன்ன மாதிரி டைலாக்ஸ் ப்ரெசன்டேஷன் விட ஆக்சுவலி மைண்ட் டு மைண்ட் அப்படி தான் இருந்தது. டைலாக் ப்ரெசன்டேஷன் கம்மி தான். வெற்றி, நீங்கள் சொல்லுங்கள். சாங்கில் வந்து சொல்லப்போனால் எல்லாமே என்னோடய ஃபேவரட் சீன் தான். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலான சீன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆனந்தி கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு என் கூட வெளில வர சீன் இருக்குது. அது அந்த சீன் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த சீனில் வந்து அவள் டெம்போக்குள்ளே வந்து ஏறுவாள். ஸோ ஏறும்போது என்னென்னா வந்து ஒரு எனக்கு தங்குறதுமே அந்த தங்குறதும் தான். ஸோ அதுக்குள்ளே என்னோட தங்கத்தை வச்ச மாதிரி ஐயோ அந்த அளவுக்கு ஒரு இல்லை அண்ணன் பட் இவ்வளோ ஃபீல் வந்து ஆக்டிங்கில் வந்த மாதிரி தெரியலையே. சொல்கிறேன் சாவச்சாலும் திரும்ப திரும்ப வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடியாத்தி அடியாத்தி உருகாத பனிக்கட்டியானே சுதியத்தும் குரல் கேட்டு தகரம்னா தங்க கட்டியானே குட்டி நாசிரிச்ச செய்தி சொல்லும் வேளையில ஆசை ஒரு ஆசை வெள்ள கட்டி என்ன நீயும் வெக்கத்தோட பார்க்கையில பேச அசஞ்சாடும் ஊஞ்சல் போல தரமேல ஆடுறேன் நானே பயங்காட்டும் இந்த படத்துக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னாலே கண்டிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் தான். அண்ட் இந்த படத்தில் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் பிஜிஎம் பற்றி சொல்லுங்கள். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் கட் முடிச்சுட்டு சாரும் எடிட்டர் சாரும் கூப்பிட்டு காட்டினாங்க. காட்டும் போதே வான் பண்ணி தான் சொன்னாங்க, பிரிட்டோ ஒழுங்காக பண்ணிடு, இல்லைன்னா வேறு மியூசிக் டேரக்டர் கொடுத்துரும் அப்படின்னாங்க. ஸோ நான் பயந்து தான் பண்ணேன். ஏன்னா ஒரு மாடர்ன் சவுண்ட்னா தான் சொன்னல, ஏதாவது ஒரு பீட் போட்டு டக்குன்னு பண்ணிடலாம். பட் ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக்னால் ஒரு இருக்கணும், ஒரு கோர் இருக்கணும். அதை தாண்டி போயிட முடியாது. கேட்டோன்னே பிடிக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் பிடிச்சி ரொம்ப ஒர்க் பிடிச்சி தான் பண்ணோம். நீங்கள் வந்து ஒரு டெபியூட் ப்ரொடியூசர் சார். அண்ட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் கேட்கும் பொழுதே வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்டாக இருந்தனால எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு இருக்குது சார்? அண்ணன் பாலமுருகன் வந்து சொன்னபோது என்ன என்கிட்ட சொன்னாரோ அதே வந்து படத்துலேயும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அதுலேருந்து எதுவும் மாறவும் இல்லை, எதுவும் சேஞ்சஸும் பண்ணலை. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து அவர் மேலே அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் அவர் மேலே. ஏன்னா எனக்கு சொன்ன மாதிரி அதே மாதிரி சொன்ன டைம்லேயும் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தங்கரதம் வந்து பல வெற்றிகள் அடைஞ்சு உங்கள் எல்லாருக்குமே வந்து தங்க காசுகளாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கலைஞர் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.